எஸ்டேட் போடுற வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அலெக்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு இண்டிவிஜுவல் வீடு ஒன்று பார்க்குறோம். அந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குன்னா ஆவடி கோயில் பதையில் வருது. அந்த ப்ராப்பர்ட்டி சுற்றி வீடுகள் எப்படி இருக்கிறது நம்ம பார்த்துட்ருக்கோம். பியூர் ரெசிடென்ஷியல் தான், பக்கத்தில் எல்லாம் வீடுகள் இருக்குது. இந்த பில்டிங் வந்து பெரிய ப்ளஸ் பாயிண்ட், அப்ரூவ்டு. லேண்டோட சைஸ் மட்டும் 40க்கு 40 1600 ஸ்கொயர் ஃபீட்டில் வருது. நல்ல பெரிய இடம். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்ரூவ்டு இருக்குது, லோன் எலிஜிபிள் இருக்குது, ப்ளஸ் அந்த ப்ராப்பர்ட்டி வந்து லோனில் தான் இருக்குது. அதனால் லோனுக்கு பார்க்குறவங்க அழகாக லோனுக்கு போய்க்கலாம். அந்த அளவு பாருங்க, அளவு ஃப்ரண்டேஜ் 40, 4 சைடு 40, 1600 ஸ்கொயர் ஃபீட்டு. பில்டப் வந்து பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்லியே ஒரு 2400லேருந்து ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்காங்க. நார்த் ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்குது, 30 அடி ரோட்டில் இருக்குது. அடுத்து வந்து 2 போர்ஷன் போட்டிருக்காங்க. அதுதான் ஃப்ரண்ட் எலிவேஷன், கீழே ஒரு போர்ஷன், மேலே ஒரு போர்ஷன் போட்டிருக்காங்க. வாடகைக்கு விட்டுக்கலாம். பில்டிங்கோட ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5லேருந்து ஒரு 8 வருஷம் பில்டிங்கு. அடுத்து மணல் ஜன்னலியை வச்சு தான் கட்டியிருக்காங்க. வீடு நல்லா இருந்துச்சு குவாலிட்டியாக. ரோடு மட்டும் ஃபார்ம் ஆகலாம், ஜஸ்ட்டு வந்து மணல் போட்டு ஒரு செங்கல் போட்டு இது பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்ச நாளில் ரோடெல்லாம் வந்துடும். பார்க்கு, மற்ற அடுத்து கடைகள், மற்ற எல்லாமே வீடுகள் எல்லாமே இருக்குது. செட்பேக்கு நல்லா சுற்றி விட்ருக்காங்க. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய அந்த வீட்டோட உரிமையாளர் ஓனரை பற்றி பேசும்போது எனக்கு கொஞ்சம் அவங்கள பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு. எதுக்கு நான் அது சொல்கிறேன்னா, அவங்க ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் மட்டும் குறைஞ்சது ஒரு 5க்கு மேற்பட்ட ஒரு மீன்லாம் வளர்த்துட்டு இருந்தாங்க. 5க்கு மேற்பட்ட ஒரு நாய்ங்களை வளர்த்தாங்க. அந்த நாய்ங்களும் வந்து பார்த்திங்கன்னா எங்கே தெருவில் அடிபட்டாலும் அவங்க வந்து எடுத்துகிட்டு வந்து அதுக்கு முதலுதவி ஃபஸ்ட் எய்டு பண்ணி அதை பார்த்து அந்த பத்திரமா வந்து மெயின்டைன் பண்ணாங்க. எனக்கு அந்த மாதிரி ஆட்களை நான் பார்த்ததில்ல. எனக்கு அவங்கள பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. பரவாயில்ல, இந்த மாதிரி ஆட்களும் வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அடுத்து இந்த சைட்லலாம் இடம் விட்டுருந்தாங்க. இந்த பாருங்கள், இந்த சைடில் எவ்வளோ பெரிய கேப் விட்டுருந்தாங்க. நான் போகும்போது சில ரூமில் வந்து நான் எல்லாத்தையுமே வந்து கெட்டி போட்டாங்க. ஸோ எல்லா பெட்ரூமில் கூட அதை வச்சிருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் வீடு வந்து குறையே சொல்ல முடியாது, தெளிவாக இருக்குது. நம்ம வந்து ஒரு ரெடி பண்ணிட்டு ஒரு பட்டி பார்த்துட்டு ஒரு ஒயிட் வாஷ் பண்ணிங்கன்னா வீடு வந்து வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ தெளிவாக இருந்துச்சு, எந்த கிராக் எதுவுமே கிடையாது. பின்னாலோடி கிச்சனுக்கு போகிறதுக்கும் ஆப்ஷன் போட்டிருந்தாங்க. அதை தான் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். உங்களுக்கு அதை நல்லா காத்தோட்டமாக, அடுத்து வடக்க பார்த்த மாதிரி வாஸ்துபடி கிச்சனாக இருக்கட்டும், பெட்ரூமாக இருக்கட்டும், எங்கெங்கே என்னென்ன இருக்கணுமோ அது கரெக்டாக அந்தபடி வச்சுருக்குறாங்க. கார் பார்க்கிங் இந்த ஆப்ஷன், நம்ம உள்ளே போனது கார் பார்க்கிங்கு. நம்ம 1லேருந்து 2 கார் பார்க்கிங்கில் விட்டுக்கலாம். ஸோ நல்லா பெரிய கார் பார்க்கிங் தான் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே வந்து அந்த கிரில் கேட்டு எல்லாமே வந்து சேஃப்டிக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து டோர் வந்து பார்க்குறோம். டோரும் வந்து நார்த் ஃபேஸிங்கில் தான் இருந்துச்சு. மேலே போகிறதுக்கு ஸ்டெப்ஸும் வந்து போட்டிருக்குறாங்க, தனியாக செப்பரேட்டு. ஸோ நம்ம மொத்தமாக யூஸ் பண்ணால் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வாடகைக்கு விடணும்னா வாடகைக்கு விட்டுக்கலாம். ஒரு போர்ஷனில் நம்ம இருந்து ஒரு போர்ஷனில் நம்ம வாடகைக்கு விட்டலாம். இங்கே அந்த அந்த ஏரியாவில் அப்ராக்சிமேட்லி வாடகைக்கு விட்டிங்கன்னா குறைஞ்சதும் வந்து ஒரு போர்ஷனுக்கு வந்து ஒரு 8000லேருந்து ஒரு 9000க்கு வாடகை கிடைக்கும். ஏன்னா சைஸ் வந்து பெட்ரூமு, ஹாலு எல்லாம் சைஸ் எல்லாம் பெரிய சைஸு. ஹாலில் கப்போர்ட்ஸு, அதுக்கப்புறம் வென்டிலேஷனுக்கு நல்ல ஜன்னல்லாம் நல்ல பெரிய பெரிய ஜன்னல் போட்டிருந்தாங்க. ஹாலில் மட்டும் ஒரு 3 ஜன்னல் போட்டிருக்காங்க பாருங்கள். அடுத்து வந்து நம்ம இப்போ உள்ளே போகிறது கிச்சன் பார்க்குறோம். கிச்சனும் வந்து அப்ராக்சிமேட்லி ஒரு 80 ஸ்கொயர் ஃபீட்டில் போட்டிருப்பாங்க. சில கபோர்ட்ஸ் வந்து அவங்க வுட் ஒர்க் வச்சு க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க.
இந்த ப்ராப்பர்ட்டிய பொறுத்தவரைக்கும் நமக்கு வந்து லேண்டோட சைஸ் வந்து அதிகம். 1600 ஸ்கொயர் ஃபீட் கிடைக்குது. லேண்டும் அப்ரூவ்டு, பில்டிங்கும் அப்ரூவ்டு. லோன் ஈஸியா கிடைக்குது. அதுக்கப்புறம் பில்டிங் நல்ல குவாலிட்டியா இருக்கு. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. பில்டப் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 1200 ஸ்கொயர் ஃபீட்ல போட்டிருந்தா கூட, கீழயும் மேலயும் சேர்த்தீங்கன்னா, குறைஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா, 2400லேருந்து ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட்டா வருது. ஸோ அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். இந்த மாரிலாம் வீடு கட்ட முடியாது. ஏன்னா வந்து இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 700 ஸ்கொயர் ஃபீட்டு, 750 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு 1400 ஸ்கொயர் ஃபீட் போட்டு, அதோட ரேட்டே வந்து பார்த்தீங்கன்னா, 65லேருந்து 70 லேக்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த இத கம்பேர் பண்ணும்போது, இந்த மாரி இவ்வளோ மாரி பெரிய பில்டிங் போட்டிருக்கிறது, ரொம்ப வந்து நமக்கு வந்து இதெல்லாம் வந்து ஒரு என்ன சொல்றது? அல்வா சாப்பிடுற மாரி நம்ம சொல்லிக்கலாம். அந்த மாரி வந்து இது மாரி ஒரு பெரிய லக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இடம் நல்லா இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால சொல்றேன். ஏன்னா பில்டிங் குவாலிட்டி, அடுத்து அப்ரூவல் எல்லாமே இருக்கிறனால, ஏரியாவும் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஏரியா. தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து ஒரு குறைஞ்சது ஒரு 40 அடியில தண்ணி இருக்கும். அந்த மாரி உள்ள அமைப்புள்ள இடம் தான் அது. மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா, அதிகபட்சம் ஒரு 1 கிலோமீட்டர்ல அந்த இடத்த ரீச் பண்ணிறலாம். ஸோ அதுவும் உங்களுக்கு வந்து ரீசனபிள் டிஸ்டன்ஸ் தான். ரொம்ப தூரம்லாம் கிடையாது. இந்த ஒரு பெட்ரூம்ல உங்களுக்கு அட்டாச் டாய்லெட் இருக்கு. ஸோ 2 பெட்ரூம், 2 அட்டாச் டாய்லெட் இருக்குது. இதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லயும் இருக்குது. மேல வந்து மொட்டை மாடி. ஸோ இந்த மாரி ஒரு அமைப்புல தான் கட்டியிருக்காங்க. கீழ எப்படி இருக்கோ ஆஸ் இட் இஸ் மேலேயும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்குது. ஸோ அதனால நம்ம வந்து இன்கேஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல நம்ம இருந்து கிரவுண்ட் ஃப்ளோர்ல வாடகைக்கு விடலாம். இல்லன்னா ஒரு பெரிய ஃபேமிலி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அண்ணன் தம்பியோ, இல்லன்னா அம்மா, 2 பசங்க இந்த மாரி இருக்கிறவங்களுக்கு இந்த மாரி ஒரு ப்ராப்பர்ட்டிய நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஈஸியா வந்து அவங்க வந்து ஷேர் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு பேமெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அண்ணன், தம்பி 2 பேரோ இல்லன்னா ஒரு அ ஷேர் பண்ணி வாங்குறவங்க அப்படிங்கிற மாரி பிளான் பண்றவங்க, இது மாரி ப்ராப்பர்ட்டிய சூஸ் பண்ணலாம். அந்த மாரி ஒரு அமைப்புல ப்ராப்பர்ட்டி. அடுத்து வந்து நம்ம இது ரென்டலுக்கும் சூஸ் ஆகும் அப்படிங்கிறனால, நம்ம வந்து இன்கேஸ் ஒரு இஎம்ஐ வந்து நம்ம கட்டுறோம். ஸோ வந்து ஒரு அப்ராக்ஸிமேட்லியா ஒரு இஎம்ஐ கட்டும்போது, ஒரு போர்ஷன்லேருந்து உங்களுக்கு வாடகை வந்து வரும்போது, நம்மளுக்கு ஒரு அப்ராக்ஸிமேட்லி ஒரு 9,000 10,000 வந்து உங்களுக்கு இஎம்ஐ அடைக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு இன்கம் மாரி ஒரு அமைப்பா இருக்கும். இஎம்ஐ வந்து கொஞ்சம் ஈஸியா வந்து க்ளோஸ் ஆகுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாரி உள்ள ஆப்ஷனும் இருக்குது. அதனால இந்த மாரி ப்ராப்பர்ட்டி பார்க்குறவங்க, ஒரு ரென்டல் இன்கம் ப்ராப்பர்ட்டி பார்க்குறவங்க, இந்த மாரி ப்ராப்பர்ட்டி சூஸ் பண்ணலாம். தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்க. அதேபோல உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளோ, உங்களோட ரிலேட்டிவ்ங்களோ யாராவது இந்த மாரி ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருக்காங்கன்னா, தயவுசெய்து இந்த நான் போடுற வீடியோவ உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இது மாரி ஒரு வீடு வந்து கிடைக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த மாரிலாம் இப்ப யாருமே கெட்டுறது கிடையாது. பாருங்க எத்தன நாய் வந்துட்டுருக்கு பாருங்க. அவங்க போட்டிருக்கிறது மொட்டை மாடியிலேருந்து. நான் போன டைம்ல ஃபுல்லா என் மேல ஏறுச்சு. பட் எனக்கு வந்து இந்த நாய்ங்க, அதுங்களுக்கு வந்து சின்ன சின்ன விலங்குகள் பிடிக்குங்கிறனால, நான் அத வந்து என்ன சொல்றது, ரொம்ப பொருட்படுத்தல. ஏன்னா வந்து நம்ம ஆல்ரெடி வந்து சின்ன வயசுலேருந்து நம்ம நாய் கூட வளர்ந்துருக்குங்கிறனால, எனக்கு அது வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால அத நான் ரொம்ப பார்த்து பயப்படல. அவங்களே ஆச்சரியப்பட்டாங்க. ரொம்ப பேர்னா பயந்துருவாங்க அப்படின்னு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இந்த காலத்தில இந்த மாரி நல்ல ஆட்களும் வந்து நம்ம இந்த மாரி ஒரு நாய்ங்கள், இந்த மாரி சின்ன விலங்குகள் அது மேல ஒரு பரிதாபப்பட்டு, அது மாரி அடிபட்டிருந்தாலும், அது நல்லபடியா வந்து அத பார்த்து வளர்க்கணுங்கிறது வந்து யாருமே அந்த அளவு யோசிப்பாங்க. ஆனா வந்து அதுக்கு ஸ்டெப்ஸ் எடுக்கிறது ரொம்ப கம்மி. ஸோ அந்த இதில வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க அத பண்றத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப அவங்கள பார்க்கும்போது ஒரு பிரமிப்பாவும், சந்தோஷமா இருந்துச்சு. ஸோ அத வந்து நான் என்னோட சேனல்ல நான் இது இந்த அளவு நான் பேசுனது கிடையாது. எனக்கு அவங்கள பார்த்தோன்னே அந்த வீட போடும்போது எனக்கு அத பேசணும்னு தோணுது. நல்ல மனுசங்க. ம். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி வந்து உங்களுக்கு மறுபடியும் நான் சொல்றேன். சிஎம்டி லேண்ட் அண்ட் பில்டிங். லேண்டும் அப்ரூவ்டு, பில்டிங் அப்ரூவ்டு. 1600 ஸ்கொயர் ஃபீட் லேண்டு. பில்டப் வந்து ஒரு 2400 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் வருது. ஒரு நார்த் ஃபேசிங் ப்ராப்பர்ட்டி. நார்த் ஃபேசிங்னா மேக்ஸிமமான பீப்பிளுக்கு பிடிக்கும். 30 அடி ரோட்ல இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குது. 2 போர்ஷனா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 4 பெட்ரூம். கீழ டபுள் பெட்ரூம், மேல டபுள் பெட்ரூம். சுத்தி செட் பேக் போட்டிருக்காங்க. 8 இயர்ஸ் பில்டிங். ஸோ அப்ராக்ஸிமேட்லி ஒரு 5 to 8 இயர்ஸ்க்குள்ள தான் இருக்குது. ஸோ வந்து பில்டிங் குவாலிட்டி நல்லா இருக்குது. லோனுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம வந்து இப்போ அட் பிரசன்ட் பேங்க்ல தான் அந்த ப்ராப்பர்ட்டி இருக்கிறனால, நம்ம இன்கேஸ் வேணும் அப்படின்னா, அந்த பேங்க அதே நம்ம நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு, நம்ம எலிஜிபிள்லாம் செக் பண்ணுவாங்க. நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அப்படியே கன்டின்யூ பண்ணிக்கலாம். ஸோ ஈஸியா வந்து நம்ம வந்து ரிஜிஸ்டர் பண்றதுக்கு ஆப்ஷன் இருக்கு. அடுத்து வந்து பில்டிங் வந்து மணல், செங்கல் போட்டு தான் கட்டியிருக்காங்க. ஸோ அந்த குவாலிட்டியும் இருக்குது. வீடு பாருங்க. ஹால்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, குறைஞ்சது ஒரு 300லேருந்து ஒரு 350 ஸ்கொயர் ஃபீட் நல்ல பெரிய பெரிய ஹாலா தான் போட்டிருந்தாங்க.
ஹால்ல எல்லாத்துலேயுமே ஷோகேஸ் இது எல்லாமே போட்டிருந்தாங்க. 2 பெட்ரூம் போட்டிருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டியோட ரேட் வந்து 75 லேக்ஸ் சொல்கிறாங்க. ஸோ நல்ல ரேட்டு தான். அதுலேருந்தும் ஸ்லைட்லி நெகோஷியபிள் பண்ணி கூட தரேங்கிறாங்க. ஸோ இன்கேஸ் இந்த ப்ராப்பர்ட்டி பிடிச்சிருக்குங்கிறவங்க தயவுசெய்து என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம நேரடியாக உட்காந்து பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம நேரடியாக உட்காந்துட்டு ஓனர்கிட்ட உட்காந்து நம்ம பேசிக்கலாம். ஃபஸ்ட் ஃப்ளோருங்கும்போது உங்களுக்கு வந்து பால்கனி, நல்ல பெரிய பால்கனி இருந்துச்சு முன்னாடி. ஸோ நம்ம ஈவினிங் டைமில் நம்ம உட்காருனா கூட உட்காந்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு அமைப்பில் தான் போட்டிருந்தாங்க. இது வந்து சைடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செடி கிட்டி கொஞ்சம் வச்சுருந்தாங்க. இது வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் அதுலேயும் வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செடிகள்லாம் வச்சுருந்தாங்க. நம்ம அதுக்கு மேலே தான் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் வருது. ஸோ செகண்ட் ஃப்ளோர் வருது, டாப் ஃப்ளோரு. நான் கூப்பிட்டு போய் காமிக்க பாருங்கள். ஸோ உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆவடி பஸ் ஸ்டாண்ட் அண்ட் ரயில்வே ஸ்டேஷன் அப்ராக்சிமேட்லி அந்த இடத்துக்கு ஒரு 3 to 4 கிலோமீட்டருக்குள்ள வரும். ஸோ உங்களுக்கு பஸ் ஆக்சஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 1 கிலோமீட்டரில் பஸ் ஸ்டாப்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து ஒரு நடந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக போனீங்கன்னா ஒரு 5 to 10 மினிட்ஸில் போயிடலாம். ஸோ வந்து உங்களுக்கு பஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேல்டெக் போகிற ஒரு பஸ்ஸாக இருக்கட்டும், ரெட் ஹில்ஸ் போகிறதா இருக்கட்டும், கீழ்கொண்டையான் மேல்கொண்டையான் இந்த போகிற பஸ் எல்லாமே 10 மினிட்ஸ் ஒன்ஸ் வந்து 10 மினிட்ஸ் to 15 மினிட்ஸ் ஒரு டைம் வரும். டிரான்ஸ்போர்ட் இருக்குது. ஆட்டோ ஃபெசிலிட்டிஸ் வந்து ஒரு காலையில் ஈவினிங்லாம் ஆட்டோ ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அது தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கூல்ஸு உங்களுக்கு வந்து வேல்டெக் ஸ்கூலாக இருக்கட்டும், 12th வரைக்கும் இருக்குது சிபிஎஸ்சி ஸ்கூலு. அகெயின் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நசரேத் ஸ்கூல், காலேஜ் எல்லாமே இருக்குது. அது சிபிஎஸ்சி இருக்குது, மெட்ரிகுலேஷன் இருக்குது, நரேந்திர ஸ்கூல் இருக்குது, சென்ட் தாமஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குது. அடுத்து கேந்திர வித்யாலயா ஸ்கூல் ஒரு 3-4 ஸ்கூல் வந்து ஒரு அப்ராக்சிமேட்லி ஒரு 2 ஒரு 3 கிலோமீட்டரில் இருக்குது. ஸோ ஸ்கூலுக்கெல்லாம் பஞ்சமே கிடையாது. ஸோ ஸ்கூலாக இருக்கட்டும், டிரான்ஸ்போர்ட்டாக இருக்கட்டும், எல்லாம் நல்லா எல்லாமே இருக்குது. அடுத்து வந்து உங்களுக்கு வந்து இப்போ மெட்ரோவுக்கும் வந்து ப்ரொபோசல் எல்லாமே கொடுத்துட்டாங்க. நான் நியூஸ் பேப்பரில் கூட பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு ஆவடி டு உங்களுக்கு கூடுவாஞ்சேரி வரைக்கும் போடுறதுக்கு எல்லாமே ப்ராசஸில் இருக்குது. ஸோ அந்த ட்ரெயின் வசதியும் மெட்ரோ எல்லாமே வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஆவடி இன்னும் டெவலப் ஆகும். அதை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைடல் பார்க்கு இந்த லொக்கேஷன்லேருந்து குறைஞ்சது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5லேருந்து ஒரு 8 கிலோமீட்டருக்கு தான் வரும். ஸோ அந்த மாதிரி அமைப்பும் வந்து இந்த லொக்கேஷனில் இருக்கனால இது எல்லாமே வந்துச்சு அப்படின்னா இதோட இடத்தோட வேல்யூ வந்து கூடும். ப்ளஸ் வந்து டெவலப்மெண்ட்டும் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். வீடும் ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது. அதனால் வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய இது வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா நேரடியாக வாங்க, சைட்டை பார்த்துட்டு நம்ம புக் பண்ணிக்கலாம். நம்ம போடுற சேனலில் போடுற வீடியோ அதே மாதிரி ப்ராப்பர்ட்டி உங்கள்கிட்ட இடமோ வீடோ ஃப்ளாட்ஸோ இதை விற்கணும் அப்படின்னா என்னோடய நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து நம்ம வந்து அந்த மார்க்கெட் ரேட்டுக்கு என்னால் விற்று கொடுக்க முடியும். அதே போல் வந்து இன்கேஸ் என்னோடய நம்பரை ஃபஸ்ட் நம்பர் ரீச் பண்ண முடியலன்னா செகண்ட் நம்பர் என்னோடய அசிஸ்டன்ட் நம்பர், அவங்க பேர் ராஜா. நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அவங்க எடுத்துகிட்டு என்ன ரெக்யர்மெண்ட்டுங்கிறத நோட் பண்ணிக்கிடுவாங்க. அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கிடுவாங்க. ஏன்னா ரொம்ப சில கிளைண்ட்ஸ்லாம் வந்து நம்ம சார் என்ன சார் நம்பர் போட்டிருக்கீங்க, நீங்கள் எதுவுமே எடுக்க மாட்டீங்கன்னு ரொம்ப பேர் வந்து கொஞ்சம் வருத்தத்தோடு சொன்னாங்க. எனக்கும் வந்து அது வந்து என்ன ஆன்சர் பண்ணுறேன்னு தெரியல. ஸோ அதனால் இப்போ நம்பரும் நமக்கு வந்து போட்டிருக்கிறோம். ஸோ நீங்கள் செகண்ட் நம்பர் கூட இன்கேஸ் என்னோட ரீச் பண்ண முடியலன்னா செகண்ட் நம்பர் ரீச் பண்ணலாம். என்ன ரீச் பண்ணணும் எடுக்கலைன்னா கூட என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கூட நீங்கள் போட்டிங்கன்னா ஒன்ஸ் ஃப்ரீயாக இருக்கும்போது கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். ஸோ இது வரைக்கும் என்னோடய சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ண எல்லாத்தையும் தேங்க்யூ. யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணாமல் இருந்தால் பண்ணிடுங்க. கண்டினியூஸாக நான் போடுற வீடியோஸ் எல்லாமே வந்துட்டு பார்க்கலாம். தேங்க்யூ.